சித்ராலட்சுமி அவர்கள் பெற்றுக்கொள்வார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி செட்டு போட முடியுமா? ஆர்ட் டைரக்டரா வர வேண்டியவங்க அதை பார்த்து கற்றுக்கலாம். இதுபோல் கலை உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொழில்களையும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் என்பதனால் தான் நான் சொல்லுகிறேன், இது படம் அல்ல, ஒரு பல்கலைக்கழகம். மற்றவர்களை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. இப்ப நான் ஒரு ஆளை பத்தி மட்டும் சொல்லணும். இந்த புத்தகத்தை, இந்த கௌசல்யா தேவி எழுதின புத்தகத்தை தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு இருந்தாரே அந்த ராமாநாயுடு அவர்கள். பாம்பேக்காரங்கள் அவரை மூவி மோகல் அழைப்பார்கள். அப்படி ஒரு சக்கரவர்த்தி. படம் தயாரிக்கணும்னா இப்படித்தான் தயாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர். இந்த நாவலை வச்சுக்கிட்டு அலைகிறார். அப்ப நாகிரெட்டியார்ட்ட இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை பத்தி சொன்னா அவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த என் டி ராமராவ் சாரை வச்சு நான் எடுத்த படம் என்ன தெரியுமா? ராமுடு பீமுடு. இல்ல, ராமுடு பீமுடு தான் ஒரிஜினல். அப்ப அந்த படம் பெரிய வெற்றியாகுதாங்க. இப்ப நாகிரெட்டியார் கூப்பிட்டு கேட்கிறாரு, அந்த படத்தை எங்கிட்ட கொடு, நான் தமிழ்ல எடுத்துக்கிறேன், உனக்கு நான் வேறொரு படம் செய்யறதுக்கு வாய்ப்பு தரேன்னு கேட்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்டிஆர் நடித்து பெரிய ஹிட்டான படம் ராமுடு பீமுடு. எம்ஜிஆர் அதை நடிக்க விரும்புகிறார். அதை நாகிரெட்டியார் வாங்குறார் இதே ராமநாயுடு சாரிடம் இருந்து. அந்த ப்ரொடியூசர் நினைச்சு பாருங்க, ராமநாயுடு சார் நிச்சயமாக அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கொடுத்தார். எதுக்காக தெரியுமா? நாகிரெட்டியார் அடுத்த படம் நாம இணைஞ்சு பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த நாவலை படிச்சுட்டு ஓகே இதையே பண்ணலாம்னு சொல்றாரு. இதனால அந்த எங்க வீட்டு பிள்ளை கதையை அவருக்கு கொடுத்துட்டாரு. ஏவிஎம் செட்டியார் கூட இடையில கேட்டாரு, ஆனா அவர் நாகிரெட்டியார் கொடுத்தாரு. அதுதான் எம்ஜிஆருடைய கரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிக்சர்ஸ் எங்க வீட்டு பிள்ளை. அது பின்னால் திலீப் குமார் நடிச்சு ராமோ ரிஷியாம் 52 வாரம் ஓடிச்சு. அப்பதான் இவர் இந்த நாவலை கொடுத்து நாகிரெட்டியாரோட சேர்ந்தார். நாகிரெட்டியாரோட சேராம இருந்திருந்தால் இவ்வளவு அருமையான செட்டுகளை போட அவரால் முடிந்திருக்குமா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது. ஸோ நாகிரெட்டியார் அவரும் சேர்ந்து விஜயா சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த படத்தை எடுக்கிறாங்க. 45 வருஷம் ஓடி போச்சு. இங்க ஒருத்தர் இருக்கார், அவர் எங்கிட்ட சொன்னாரு, சார் இந்த வசந்த மாளிகை படத்தை நீங்க வாங்குங்க. எதுக்கு நான் வாங்கணும்? நான் தான் ராஜபட்டணத்தில் எடுத்திருக்கேனே. இது 72ல ரிலீஸ், என்னோட படம் 73ல ரிலீஸ். ராஜபாட்ரங்கத்துறை. அப்ப ராஜபாட்ரங்கத்துறையை வச்சிருக்கிற நான் வசந்த மாளிகை ஏன் வாங்கணும்? இந்த மேடையில் இருக்கிறவர் சொன்னாரு, சார் இதை எல்லாம் பண்ணி ரீகலர் பண்ணி ரெஸ்டாரேஷன் பண்ணி 5.1 பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி படமாகும்னு சொன்னார். ஆனா அந்த படத்தை வாங்கி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணவர் சரியான ஆள் இல்லை. ஆனால் அந்த படம் சரியா ஓடல. நான் இவர் சொன்னாருன்னு கேட்டுட்டு நம்பிக்கிட்டு போய் வாங்கினேன். வாங்கிட்டு இவரை வச்சே எல்லா சைட்லையும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதெல்லாம் செய்து முடிச்சாச்சு. பார்த்தா நல்லா இருக்கு. இப்ப ஒருத்தர் வர்றாரு என்கிட்ட, என்ன கேட்டா தெரியுமா? வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு லட்சியம் உண்டு. அவர் சொன்னது, ஒரு சிவாஜி சார் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும். அவர் சிவாஜியோட பரம ரசிகன், வெறி பிடித்த ரசிகர். சரி, என்ன எவ்வளவு கொடுப்பீங்க? இருக்கிற அவரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். இப்ப அவர் நான் செலவு பண்ணதை விட கொஞ்சம் பணம் அதிகமா தரேன்னு சொன்னார்.
ஆனா அவருடைய முகத்தை பார்த்தா, அவருடைய வெறிய பார்த்தா, அந்த ஒரு படம் தனக்கு கிடைச்சா என்னமோ அது வாழ்க்கையில சாதனை நினைச்சாரு. எனக்கு எப்பவுமே பேராசை கிடையாது. அதனால அந்த படத்தை அவர் கேட்ட விலைக்கே நான் கொடுத்துட்டேன். அதை வாங்கினவர் சித்ராலட்சுமணன் இங்க இருக்கார், அவருக்கு தெரியும். நிறைய பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அது 100 நாள் மீண்டும் ஓடியது. அந்த படம் அப்படி ஓடிய பின்னால் அந்த படம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு அவருக்கு கொடுத்து. இந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றார், என் நண்பர் தான் கூட்டிட்டு வர்றாரு. அவர் வர்றார். அவரை பார்த்த உடனே எழுந்து நின்றுட்டேன் நான். ஏன்னா சேம்பரில் பார்த்தாலே எழுந்து நிற்பேன். அதனால இவர் வந்த உடனே எங்கள் ஆஃபீஸில் நான் எழுந்து நின்றுட்டேன். அவரை உட்கார வச்சுட்டு நான் உட்கார்ந்தேன். என்னன்னு கேட்டேன், எனக்கு இந்த வசந்த மாளிகை வேணும். ஒன்றும் புரியலை. ஆனால் வசந்த மாளிகை ரைட் எங்கிட்ட தான் இருக்கு. நான் தான் இப்போ அதை வச்சிருக்கேன் உரிமையாளர். அப்போ யோசனை பண்ணேன், இந்த வயசில் இவ்வளோ மரியாதையானவர், இவ்வளோ இதுவானவர் என் ஆஃபீஸுக்கு வந்து கேட்குறாரு. நாகராஜை விட இவருக்கு கொடுக்கலாம் போல தோணிச்சுது. அடுத்த இஷ்யூ அப்படியே எனக்கு தோணிச்சு. அதனால அவருக்கு நான் கொடுத்தேன். அதனால தான் இந்த மேடையில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, நான் இருக்கேன். அது வந்து மிஸ்டர் தம்பிதுரை சார் எங்கிட்ட இந்த படத்தை வாங்குங்கன்னு சொன்னது யார் தெரியுமா? எங்க அழகா எழுதுங்க அவர் தான் ராமு. உண்மையா இப்ப நீங்க பாத்தீங்களே, பழைய வசந்த மாளிகை சித்ராலட்சுமனுக்கும் எனக்கும் தெரியும் எப்படின்னு 35 mm. இப்ப இது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? கைதட்டுங்க எல்லாரும் தயவு செய்து. இந்த கைதட்டு இந்த படத்துக்கு நான் சொந்தக்காரனானதுக்கு காரணம் தம்பிதுரை அவர்கள். நாளைக்கு இந்த படத்தை வச்சு நல்லா ஓட்டி நல்லா சம்பாதிக்க போறதுக்கும் அடித்தளம் அந்த அத்திவாரம் அவர்தான். இதெல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அடுத்ததா அந்த மூவி மோகல், அவருக்கு ஒரு குணம் இருக்கு. கதையை கேட்பாரு. கதையை கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் டைம், அவ்வளவுதான், இப்படி தட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே நீ சொன்ன கதையை நான் சொல்லட்டுமான்னு சொல்லுங்க. அச்சு பிழைக்காம ஒரு வார்த்தை கூட தவறாம ஒரு சீன் கூட தவறாம அப்படியே சொல்லிட்டு வருவார். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா இந்த கதையை நானா சொன்னேன்னு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். எதுக்காக இதை சொல்றேன் என்னதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ப்ரொடியூசருங்கிறவன் எப்படி இருக்கணும்னா, இவர் செட்டியாரை பார்த்து கத்துக்கிட்டாரு. ஏவிஎம் செட்டியாரை பார்த்து, இவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். பல பேர் கத்துக்கிட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா, அந்த நாயுடு சார் அந்த கதையை கேட்ட உடனே இதுக்கு யார் யார் பொருத்தம், யார் யாரை புக் பண்ணணும், எவ்வளோ பணம் செலவாகும், அந்த பணத்தை இது எனக்கு லாபம்னு நினைக்காம இது எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து தனியா வச்சிருவாரு. சத்தியமா அவர் இதை செய்யறாரு. 41 படம் பண்ணினதுனால, அவரோட பல காலம் டிராவல் பண்ணதுனால சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, கதை செலக்ட் பண்ண ஒரு 5 நிமிஷத்துல அப்படி தட்டிட்டு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, எடிட்டிங்ல வந்து உட்கார்ந்தா இது சரியா இல்லை, இதை மாத்தலாம், அதை மாத்தலாம், இதை மாத்தலாம்னு சொல்லுவார். இதுல ஒரு தகராறு நடந்து போச்சு எங்களுக்கு. தனிக்காட்டு ராஜா நான் எடுத்துட்டு வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இவர் திரும்பி வந்து எடிட்டரை கூப்பிட்டு, மார்த்தாண்டு, அவர் தான் எடிட்டர் தெலுங்கு, அவர் உட்கார்ந்து எடிட் பண்றத, நான் எடிட் பண்ணதை தலைகீழா மாத்தி வேற வேற விதமா எடிட் பண்ணி வச்சுட்டு அவர் போயிட்டார். நான் அடுத்த நாள் காலையில் வர்றேன். வந்து எடிட்டர் போடுங்க, நான் அந்த ரீல் இன்னொரு தடவை பார்க்கணும். எல்லாம் தலைகீழா இருக்கு. எனக்கு கோபம் வந்துருச்சு. இது யார் மாத்தது? என்ன கேட்காம ஏன் மாத்தினீங்க அப்படின்னு. நாங்க மாத்தல. அவ யார் மாத்தினது? நேற்று சாயந்தரம் நாயுடு சார் வந்தாரு, அவர் தான் மாத்தினார். அப்படியா? சரி. வெளியே வந்தவன் தான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் நான் அவர்கிட்ட போகல. அவர் தேடி என்ன ஆள் அனுப்பி கூப்பிட்டாரு, போகல. திரும்பி அவர் வந்தார், இறங்கி வா அப்படின்னு. நான் வீட்டுல இருந்து இறங்கி வந்தேன். ஏறு வா. என்ன இப்ப நான் வந்து மாத்தினதும் பிடிக்கல, அவ்வளவுதானே? ஆமா, ஓகே, இனிமே நான் எடிட்டிங் ரூமுக்குள்ள வர மாட்டேன், நீ எடிட் பண்ணிக்கோ. எடிட்டிங்க முழுசா தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர். அதுக்காகத்தான் இதை சொல்றேன். எடிட்டிங் தெரியும், கதை தெரியும், எவ்வளவு செலவாகுமோ அதை தூக்கி வைக்க தெரியும்.
எல்லாத்தையும் விட ஒரு ஸ்டூடியோவை உருவாக்க தெரியும். நான் 17 வயசுலயோ 18 வயசுலயோ ஏவிஎம்க்குள்ள நுழைஞ்சு அந்த ஃப்ளோரை எல்லாம் சுற்றி பார்க்குறேன், தனியாக நின்று பார்க்குறேன். ஒரு தனி மனுஷனால இதை செய்ய முடியுமா? ஏவிஎம் அதை விட பெருசா ஹைதராபாத்ல இன்னைக்கு 2 ஸ்டூடியோ கட்டி வச்சிருக்காரு. அது ராமாநாயுடு சாரோட ஸ்டூடியோ. ஒரு ஸ்டூடியோவை கட்ட தெரியும், கதையை செலக்ட் பண்ண தெரியும், எடிட் பண்ண தெரியும், இதுக்கு யார் யார் சூட்டபிளான நடிகர்கள் என்று சொல்ல தெரியும், இதுக்கு என்ன இசை வேண்டும் என்பது தெரியும், பாடல் வரிகளை ஓகே பண்ண தெரியும், வசனங்களை ஓகே பண்ண தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல எப்படி ரிலீஸ் பண்ணணும், எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும், நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள பல பேருக்கு தெரியாது, சித்ரா லட்சுமணுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல் வசந்த மாளிகைக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லையும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பங்க்லையும் 2 வசந்த மாளிகை பேனர் வைக்கப்பட்டது. பப்ளிசிட்டி எப்படி பண்ணணும், கிராண்டா பண்ணுவார். ஆக எல்லா தொழிலையும் தெரிந்து அதற்கேற்ற தொழிலாளர்களை வைத்து படத்தை எடுப்பவன் தான் உண்மையான முதலாளி, உண்மையான ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் எடுத்த படம் தான் இது. ஆகவே ப்ரொடக்ஷனை எப்படி செய்ய வேண்டும் என்று இன்று தெரியாத ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள். கார்பரேட் கம்பெனிஸ் என்று வர்றாங்க, காசு இருக்கலாம், ஆனால் இது காசுக்காக ஓடுகிற தொழில் மட்டுமல்ல. திரையுலகம் என்பது பேஷன், பேஷன், பேஷன் இருக்கணும். அந்த டைரக்டர் சொன்னாரு, ஒவ்வொரு வரியும் படத்தை அவரே சொல்லிட்டு வர்றாரு. எப்ப பார்த்திருப்பார் அவர் சொல்லிட்டு வர்றாரு. மனோஜ்குமார் சிவாஜி தரோட குணத்தை பத்தி சொல்றாரு. அவ்வளவு பெரிய நடிகர் என்ன சொல்றாரு, 26 வயது பையன்கிட்ட, நீ தான் டைரக்டர், உனக்கு தான் தெரியணும், நீ சொல்லு நான் வர்றேன் அப்படிங்கிறார். இவங்க எல்லாரோடையும் டிராவல் பண்ண பாக்கியசாலியானவன் நான். ஆகவே சொல்லுகிறேன், இந்த படம் இந்த தடவையும் வெற்றி அடையும். இதை வாங்கிய தம்பித்துறை அவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள். மீண்டும் அவர் என்னிடம் இந்த படத்தை மீண்டும் ஒரு பீரியட் கொடுங்கன்னு கேட்கிற நிலைமை நிச்சயமாக வரும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்தி பேச அழைக்கிறோம். சுந்தராஜன் வெளிநடப்பு செய்தது நன்மையாக கண்டிப்பாக பயந்துட்டு நான் போகல, பார்த்தாவே பயம். அன்பிற்குரிய ஊடக நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை வாங்கி வெளியிடுகின்ற திரு தம்பித்துறை அவர்களோடு மிக நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு நல்ல ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர். அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் அவர் சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷனில் அவரால் தலைவர் பொறுப்பில் இருக்க முடிகிறது. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று முதல்ல வாழ்த்தி விட்டு அதுக்கு பின்னால் என்னுடைய உரையை தொடங்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தனக்கு 80 வயசு அப்படின்னு சொன்னார், நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னாரு தம்பிதுரை. வாங்கியிருக்க படம் பார்த்தீங்களா, காதல் படம். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒன்று தான் சாகாவரம் பெற்றது அப்படின்னு. அந்த சாகாவரம் பெற்ற படங்களில் வசந்த மாளிகைக்கு தனி இடம் உண்டு. இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்கே மேடையில் இருக்கவங்கள எனக்கும் குகநாதனுக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு. என்னென்னா, வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் ராமாநாயுடோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். நான் அப்போ பத்திரிகையாளனாக இருந்தேன். வாய்மி ஸ்டூடியோவில் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏறக்குறைய 20-30 நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன். அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர். அந்த படத்தை பற்றி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாது நினைக்கிறேன். ஒரு தீசிஸ் எழுதுகிற அளவுக்கு குகநாதன் பொழந்து கட்டிட்டார் அந்த படத்தை பற்றி மொத்தமாக. அவரை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினைப்பு. குகநாதன் என்னுடைய இனிய நண்பர்னாலும் அவருடைய ஒரு பேச்சை நான் மறுக்க கடமைப்பட்டிருக்கேன். வாணிஸ்ரீ அவ்வளோ அழகில்லைன்னாரு. அதை நான் வன்மையாக கண்டித்தேன். பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை கெடுத்த பெருமை வாணிஸ்ரீ உண்டு. இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா? காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வாணிஸ்ரீ? அதை
தாண்டி ஒரு ஜோடியாக பார்க்க முடியாது. அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம். அந்த படத்துடைய பாடல் வரிகளை பற்றி குமரன் சொன்னார். அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார். என்ன அழகான வரிகளை சிவாஜி எழுதிட்டார் பாருங்க கண்ணதாசன். சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்க. சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம், சிலருக்கு தான் அது பொருந்தும். அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை தான் நீங்கள் கர்ணனாவும் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், தெய்வ மகனில் வந்து ஒரு சின்ன பையனாகவும் பார்க்கலாம், எங்கள் ஊர் ராஜாவில் ஒரு வாலிபனாகவும் பார்க்கலாம். இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது. கூடு விட்டு கூடு பாய்கின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னா வந்து சிவாஜி மட்டுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் வந்து 54 ஆண்டுகள் ஆகுது. இப்போ நேற்று வந்து சில தயாரிப்பாளரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் நான். போய் படம் வாங்க இவர் இல்லை, அவர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, ஓடிடி இல்லை, சேட்டலைட் இல்லைன்னு. 54 வருஷம் முன்னாடி வெளியான படத்துக்கு இந்த மேடையிலேயே 3 விநியோகஸ்தர் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனையெல்லாம் அவர் யார் செய்ய முடியும்? நினச்சி பாருங்க. 1972ஆம் ஆண்டிலே வெளியான இந்த படம் சில்வந்தர் வந்து 2 ஆண்டுகளை கடந்து ஓடி. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் வந்து மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சிவாஜி மறைந்து விட்டதா யாராவது நம்மளை நினைக்கிறோமா? சிவாஜி வந்து சரீரம் தான் இல்லை, அவ்வளோதான். ஆனால் நம்முடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதான் உண்மை இன்று வரையிலே. இன்னும் சரியா சொல்லணும்னா இந்தியாவுடைய 8வது தேசியம் எந்த கட்டடமும் இல்லை, கற்பக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இந்தியாவுடைய 8வது அதிசயம் என்று நான் சொல்கிறேன். சிவாஜி வச்சு 2 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். 2 படமே மாபெரும் வெற்றி படங்கள். ஒரு படம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம், திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வந்து வாழ்க்கை. மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜியுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பற்றி. அது மாதிரிலாம் ஒரு டைமுக்கு வர்ற கலைஞரை பார்க்கவே முடியாது. எல்லா படப்பிடிப்பு தலங்களையும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை என்னென்னா, சார் படம் கிளம்பிட்டீங்களா, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, 8 மணிக்கு ஷூட்டிங்கு, டேரக்டர் வந்துட்டான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்கள் படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா சிவாஜி 8 மணிக்கு வருவார்னு எல்லாருக்கும் தெரியும். 7:50க்கு எல்லோரும் இருப்பாங்க. சிவாஜி வந்து விடுவார் 8 மணிக்கு, அதுக்கு முன்னால் போனோன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்டில் வந்து ஒரு ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட். அப்படி ஆக்கினோன்னா அது சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவருடைய பெருமையில் வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து எனக்கு அப்புறம் 2-3 பேர் பேசியிருக்காங்க, ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படின்றதுனால என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்றது சந்தேகம் இல்லை. ஏன்னா மறுவெளியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ணப்படும். இது வந்து 3வது முறையோ 4வது முறையோ மறுவெளியீட்டு சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மேலே தாண்ட மாட்டேங்குது. இது 54 வருடங்களுக்கு அப்புறம் 3-4 முறை மறுவெளியீடை காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை. இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் போதிலே எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சௌந்தர பாண்டியன் பேசணும். ஆனால் நான் பேசினா ரொம்ப நேரம் அவன் எல்லாம் தூங்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால அங்கேருந்தே ஒரு வாழ்த்துறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக சித்ராலட்சுமன் சார் பேசினார். வசந்த மாளிகை படம் வாங்கின தம்பித்துறை சாரை வாழ்த்து பேசினார். அப்படியே சந்தடி சாக்கில் அவர்கிட்ட வாழ்க்கை ஜல்லிக்கட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் தம்பித்துறை சார் யோசிக்கணும். தேங்க்யூ சார். அடுத்தது இவர் பேச்சில் வால் வீச்சு வீசும். இவருடைய படங்களில் வசனம் அனல் பறக்கும், ஊருக்கு பெருமை சேர்க்கும். கேப்டன், தளபதி, அஜித் குமார் என 3 படங்களையும் இயக்கிய ஒரே இயக்குனர் இவர். பொருளாளராய் யூனியனில் நுழைந்து செயலாளராக இன்று வலம் வரும் இயக்குனர்கள் சங்கத்தின் நாளைய தலைவராக போகும் திரு பேரரசு அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். நல்ல வேலை ஆர் உதயகுமார் சார் வரல. அது வந்து தான் இங்கேயே என் கதை முடிச்சிருக்கோம். வசந்த மாளிகைக்கு வந்துட்டு நான் வசந்த மாளிகையாக இருக்கேன். ஆமாம், 10 வருஷத்துக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் இல்லை சொல்ற கால் இருக்குங்க. ஆமாம், ஓடியா இருக்குது. இல்லை இப்போ நேரம் அந்த
ஃபோன் பண்ணிப்பாங்க, யாராவது அடிச்சிருப்பாங்க நேரம். நாளைக்கு கச்சேரி ஆரம்பம். ஆமாம். சபரிமலைக்கு பக்தர்லாம் போவாங்க, ஒரு குரூப்பாக போவாங்க. அதில் 40 வருஷம் 50 வருஷம் போனவங்களாம் குருசாமியாக இருப்பாங்க. அப்புறம் 10 வருஷம் 5 வருஷம் போனவங்களும் கூட போவாங்க. அதில் கன்னிச்சாமின்னு இருப்பாங்க, புதுசாக போகிறவங்க கன்னிச்சாமிவாங்க. இந்த மேடையில் நிறைய குருசாமிகள். நான் கன்னிச்சாமி. இதில் மூத்த குருசாமிங்கிறது பிசி குணானந்த சார் தான். அதுக்கடுத்து நம்ம சித்ரா லட்சுமணன் சார். அதனால் இந்த குருசாமி நிறைந்த அவையை வணங்கி இந்த கன்னிச்சாமி கன்னி பேச்ச ஆரம்பிக்கிறேன். வசந்தமாளியை பார்த்த உடனே நம்ம அரதுராஜ் சார் கொஞ்சம் மூடு பண்ணிட்டார். சொல்லிட்டார், படம் பார்த்த உடனே நம்ம நல்லா இருக்குங்கிறா, சூப்பராக இருக்குது. அவர் விசி குணா சார் வந்து பல்கலைக்கழகம்னாரு இல்லைன்னாரு. அவர் திருப்பி லவ் பண்ண மூடு வந்துச்சுட்டார். அவர் ஒன்றும் தடை இல்லை சார், என்ன நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க, என்ன கொஞ்சம் வீட்டை சொல்லிட்டு ஆரம்பிங்க. அது 2 3 வீடு இருக்கா? அந்த 3 வீடு சொல்லுங்க, 3 வீடு சொல்லுங்க, 3 வீடு சொல்லிட்டு 4வது ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வசந்த அந்த படம் பார்த்துட்டு நான் கவனிச்சேன் அவரை. அப்படியே லவ் மூடு போயிட்டார். சிவாஜி கணேசன் கண்ணை விட்டு இவர் கண்ணில் காதல் கொப்பளிக்குது அப்படியே. அதில் நாளைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் விசிக்கு குணால் சார், அவர் வானஸ்ரீயை வந்து அழகு கம்மின்னு சொன்ன உடனே சித்ரா சுகம் வந்துருச்சு. ஏன்னா வானஸ்ரீ ரசிகர்கள் தலைவரே அவர் தான். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் முதல்ல வானஸ்ரீ ரசிகர்கள் தலைவர் அவர் தான். என்ன சார்? ஆமாம், அந்த கொண்டை இருக்கிற வானஸ்ரீ கொண்டைங்கிறே ஃபேமஸ். ஆமாம், அந்த கொண்டைக்கு இவர் தான் ரசிகர் சார். வாபஸ் வாங்கிடுங்க சார். வானஸ்ரீ வந்து கலர் கம்மியாக இருக்கலாம், அழகு கம்மி இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து கலரை பார்க்காதீங்க, அழகை பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கேயும் தலைவர் ஆக முடியல, நிறைய அங்கேயும் ஆப்பு தான் உங்களுக்கு. அப்புறம் விசி குணா சார் சொன்னார் சிவாஜி கணேசனை பற்றி. அந்த அவர் பல்கலைக்கழகம், அவர்கிட்ட எல்லாம் நடிப்பை கற்றுக்கணும், நடிகர்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொண்ட விஷயம் நிறைய இருக்குனாரு. அது நடிப்பெலாம் கற்றுக்கணும் சார், அவ்வளோ பெரிய இதுதான் பேராசப்படாதீங்க, அவ்வளோலாம் வேணாம், ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம், டைமுக்கு ஷூட்டிங் வரும், நீ அதை கற்றுட்டா போதும். இப்போ மனோஜ்குமார் சொன்னார்ல, டைமிங்க நான் நீ சொல்லி ஆனார்ல. ஏன்னா அதுதான் பெரிய நடிகர். என்னன்னா அந்த இயக்குனருக்குள்ள மரியாதை கொடுத்துருது. இயக்குனர் அடிமையாக நினைச்சு என்ன பண்ணுறது? நாளைக்கு 11 மணிக்கு வரையும் அப்போ சாப்பிட்டு வச்சுக்க வேண்டியதான் இயக்குனர் அடிமையாக நினைக்கிறது. அதனால சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் நீங்கள் அவ்வளோ பேர் ரொம்ப பேசப்படுறீங்க. நீங்கள் அவர் அது மாதிரி டைமிங் வந்தாங்க சார். இன்னைக்கு இது சிலர் டைமிங்க்கு வராங்க, அந்த டைம் வந்தாலே பிடிச்சி காப்பாற்றலாம். அன்றைக்கி நடிக்கிறது அப்புறம் சிவா இன்னைக்கு இப்போ சித்திரா பார்த்து பொறாமையாக இருக்குது, ஈசி குருநாத் சார் பற்றி பொறாமையாக இருக்குது, நம்ம அண்ணன் மனோஜ்குமார் சார் பற்றி பொறாமையாக இருக்குது. என்னென்னா இவங்களாம் ஒரு மேதை சிவாஜி கணேசன் சாரோட பணி பிடிச்சிருக்கு. நம்மளை படம் பார்த்த அதான் படம் பார்த்து வேந்தோம், நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வேந்திருக்கீங்க. அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். ஆமாம், அது ஒன்று தான் அந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அவர் அப்போலாம் நேராக பார்க்கக்கூடிய விஷயம். வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டு பார்த்து நான் நம்மளால் உள்ள விடுவா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு. அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம், அவரோட இங்கிலீஷ் கொடுக்குறதுக்காக சாலினி அவங்க அப்பா நான் கூட ஒட்டிட்டு போகிறதுல அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து. அப்போ என்னென்னா எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம். அப்போ பாபு சார் சாலினி எல்லோரும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன். யார்கிட்ட நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும்னு நடிச்சுக்கிருக்கேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தாங்கல்ல, மெல்ல கீழே வச்சுட்டேன்.
டீ காபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு. இல்லை சார் இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு. அவன் ஒரு குடிச்சு குடிக்க நடிக்கிறா, அது அவளை பேசி கவனிச்சிருக்காரு. அப்போ இங்கே வந்து நம்ம வந்து இல்லை சார் இருமல் இருக்கு டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார், இருமலாவது விக்கலாவது அர்ஷன் அப்புறம் பார்த்துங்க அப்படின்ட்டு. அவர் அந்த அனுபவம் ஒரு நேர பார்த்தா அவர் நம்மகிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மனதிக்கு கூட சொன்னார்ல டைமிங் சொல்கிறேன்னா, ஒரு சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூரி ராஜா டைரக்ஷனில் நடிகர் சிவாஜி கணேசன் முரளி சார் நடிக்கிற படம். அப்போ நான் படம் இருக்கா முரளி சாரை அப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வர சொல்லியிருந்தார். நான் காலையில் போயிட்டேன். ஆனால் அப்போ தான் அவசரமாக ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்காரு. டக்குனு என்ன ஒன்றாரு, நான் ஷூட்டிங் கிளம்புறேன் நீங்கள் கூட வாங்கட்டார். வண்டி டிரைவர் பக்கத்தில் முன்சீட்டில் முரளி சார் உட்காந்துட்டாரு, பின்னாடி நான் உட்காந்துட்டேன். வெளியே போயிட்டு இருக்கு ஏஆர்எஸ் கார்டன். அந்த கேட்டுக்குள்ளே நான் போகும்போது ஒரு 8 இருக்கும். கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது. கொஞ்சம் போனோன்னே முரளி பதறாரு டிரைவர்கிட்ட, நிறுத்துறாரு. ஆட்டோ பண்ணி நிறுத்திட்டான். எனக்கு பதட்டான், என்ன இவ்வளவு பதறாரு, என்னடா எனக்கு புரியல. பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி கணேசன் சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல செட்டில் உட்காந்துருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கிட்டார் சார். இறங்கி சைடில் அப்படியே ஒழிஞ்சு ஓடுறாரு முரளி சார். ஓடி போய் நான் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா. அப்புறம் போயினா அப்புறம் டப்பு டப்புன்னு 10 நிமிஷம் ரெடி ஆகி இன்னொரு ட்ரெஸ் அவர் இந்த கராட்டா ஆர்மா ட்ரெஸ்ஸு போட்டு திருப்பி அப்படியே சுற்றி வந்து சிவாஜி நிற்கிறார். அவர் ஒரு லுக்கு விட்டார். திரும்ப அவர் இப்படி ஆளு. ஏன்னா சொல்கிறேன் டைமிங் முரளி வந்து அவர் யூத்து, இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது. அப்போ அவர் 7 மணிக்கு வந்துட்டார். அவர் 8 மணிக்கு போகிற 7 மணிக்கு வந்துட்டார். அதனால் சொல்கிறது நடிகர்களுக்கு வந்து டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிக்க முடியல. இயக்குனருக்கே பெரியது. அப்போ நாங்கள் நடிச்சப்போ எடுக்க முடியும் அன்றைக்கி. அப்போ தான் அந்த சீன் நாங்கள் முடிக்க முடியும். நாங்கள் இன்னைக்கு இந்த சீனை முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோ 10 மணிக்கு தான் எப்படி சீன் முடிக்கிறது. அப்போ மொத்த பழியும் சுமக்கிறது யாருன்னா 40 நாள் 50 நாள் படத்தை எடுக்க 50 நாள் நம்ம நினைப்போம் சொல்லியிருப்போம் பிடிச்சிட்ட. 60 நாள் ஆகும். இழுத்து விட்டான் செலவை. யார் சொல்லுவாங்க? எங்களை சொல்லுவாங்க, டேரக்டர் சொல்லுவாங்க. டேரக்டர் வந்து செலவு எடுத்து விட்டான் 40 நாள்னா 50 நாள் எடுக்கிறான். யார் காரணம்? ஹீரோக்குள்ள டயத்துக்கு வந்தால் அதுவும் சில இயக்குனருக்கும் சில வேறு காரணம் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். அதில் சிவாஜி கணேசன் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு டைமுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் விசி பொன்னான் சார் சொல்கிறார். அது வந்து எனக்கு அதிசயமாக இருக்குது. அந்த சொல்ல நடித்து பார்க்கும்போது இப்படிலாம் அவர் பிடிச்சிருப்பாரா? ராமநாடு சார் சொன்னார், ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேலே ஒரு ஆர்வம் இந்த படம் ஒன்று நடிச்சுட்டு தலைமாட்டிலே கதை வச்சுருக்காரு. விடிஞ்சா அந்த கதையை படிக்கிறாரு. இந்த கதையை படம் ஒன்றுங்கிறதுக்காக அந்த என்டி ராமாராவ் படத்தையே அவர் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்போ அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார். அவ்வளோ கதை நேச்சிருக்காங்க அவங்க. அந்த கதையை நம்பியிருக்காங்க அவங்க. கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அந்த படம் பிடிச்சிருக்கு, கதை தெரியுமா? இன்னைக்கு ஹீரோக்களோட கால்ஷீட் வச்சு தான் அழைக்கணும். தவிர யார் கதை வச்சுட்டு அழைக்கிறா? அதனால் விசி போனா சார் நீங்கள் பல ஃபங்க்ஷனில் வரணும். இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா. இப்பெல்லாம் நடிகர் இருந்தாங்க, இப்பெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் நடிகர்கள் இருந்தாங்க, இப்பெல்லாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படிங்க சொல்லும்போது தான் இப்போள்ள ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த சினிமா இப்படி சீரழிஞ்சு இருக்குன்னு உணர முடியும். மாதிரி அவர் பல்கலைக்கழகம்னாரு. எனக்கு பார்த்தா அந்த வசந்த மாளிகை, நான் சின்ன வயசில் டூரிங் தேட்டரில் பார்த்தது. எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை, எங்கள் ஊரில் டூரிங் தேட்டர் இருக்கும். அப்போ சிவகங்கையில் கொஞ்சம் டவுன், அங்கே ஒரு தேட்ரு. இந்த பக்கம் காளாறுவேல், அங்கே ஒரு டவுன். அங்கே சுற்றி ஒரு 4 தேட்டர் இருக்கும். சில படங்கள் தான் எங்கே போட்டாலும் அங்கேயே போய் பார்ப்போம்.
சிவகங்கையில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், காளையார்களில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், கடலில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், நாட்டுல போட்டால் அங்கேயும் பார்ப்போம். அப்படி எங்கே எந்த தேட்டரில் போட்டாலும் அங்கேயும் பார்க்குற படம் தான் வசந்த மாளிகை. எங்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க, சிவாஜி ரசிகர் இருப்பாங்க. எல்லா வீட்டும் போவோம். எம்ஜிஆர் ரசிகர் வீட்டில் எம்ஜிஆர் படம் போட்டோம். நம்ம சிவாஜி ரசிகர் வீட்டில் அவர் படம் போட்டிருக்கோம். இல்லை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகருக்கும் என்ன வித்தியாசம்னா பழகுனது சார். எம்ஜிஆர் ரசிகர் பெரிய பார்ப்பாங்க, எம்ஜிஆர் படம்னா நாட்டில் பார்ப்பாங்க. சிவாஜி ரசிகர்கிட்ட ஒரு சிறப்பு, அது சிவாஜி அவருக்கு உள்ள சிறப்பு எப்படின்னா, சிவாஜி ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் வந்து சிவாஜி படத்தை பட பார்ப்பாங்க. இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து சிவாஜி பார்த்துவாங்க சார். சிவாஜி படம் எல்லா படம் பார்த்துருவாங்க. ரசிகர் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பாங்க, ஆனால் வசந்தமலை பார்ப்பாங்க, தெய்வமலை பார்ப்பாங்க, சவாலை பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. ஆனால் சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல, ஒரு எம்ஜிஆர் படத்தையும் பார்க்க மாட்டாங்க. மோசமான ஆளு சார். நீ எங்கே விட்டு பிள்ளை போடு, அன்புவா போடு, எங்கள் ஆள் படத்தை பார்ப்போம் அப்படிம்பாங்க. நான் சொல்றது கூப்பிடுவேன், எம்ஜிஆர் கூட பார்க்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர் கூட பார்த்தா அவங்க என்னமோ சிவாஜி போட்டு துரோக மாதிரி அவங்க. அது படம் தானே, ஒரு கதை பார்ப்போம். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருந்தன்மையானது அவர் மாதிரி. நான் இல்லை அப்போ அப்போயே நான் சின்ன வயசுல தெரியாது, என்னடா அவங்க வரமாட்டேங்கிறாங்களே, எம்ஜிஆர் எதிரி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம். எல்லாமே இருக்கும்ல, ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், எல்லா மக்களும் பார்க்கறதுக்கான படம் எம்ஜிஆர் படம். சிவாஜி கணேசங்கிறது முழுக்க கலை ரசிகருக்கான படம், நடிப்பு ரசிகருக்கான படம். எவன் கலையை ரசிக்கிறான், நடிப்பு ரசிக்கிறானோ என்ன சார், எங்கேயாவது நம்ம ஒரு பணம் கொடுத்து ஒரு சர்க்கஸுக்கு போவோம், பணம் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு போவோம், பணம் கொடுத்து எங்கேயும் சந்தோஷமா இருக்கோ அங்கே பணம் கொடுத்து பார்ப்போம். ஆனால் பணம் கொடுத்து எங்கேயாவது அழுக போகுமா? பணம் கொடுத்து அழுக போகுமா? பணம் கொடுத்து அழுக போகிறது சிவாஜி படம் தான். சரி, ஒரு அழுதாச்சு, வசனங்களை பார்த்துட்டு கடைசி அந்த ரத்தம் கத்துறாரு பார்த்து அழுதாச்சு. திரும்ப பணம் கொடுத்தா பார்க்கணும் போய். பணம் கொடுத்து 10 பஞ்சோட அழுகிறது சிவாஜி கணேசன் படம் தான். அதில் இது வசந்தமோட அது பெருமையை ரொம்ப எடுத்துக்கிச்சது. டூரிங் தேட்டரில் நிரபத்தியா டூரிங் தேட்டர் அந்த காம்பவுண்ட் மாதிரி அந்த கீர்த்தை வச்சு சுற்றி கட்டியிருப்பாங்க. நாங்கள் அந்த யூனிஸ் போய் டிக்கெட் கிடைக்காது. சரி, அடுத்த ஷோ பார்க்குறக்கணுமோ படம் ஓடும்போது அந்த சைடில் அந்த உட்காந்துருது, இந்த சாங் கேட்குறது, டைலாக் கேட்குறது. இந்த டைலாக் கேட்கும்போது மனசுக்கு ஒரு பூரிப்புன்னு சார். அடுத்து போய் திரையில பார்க்க போகிறோம், அடுத்து இந்த சாங்கு போய் நம்ம வந்து அடுத்து உள்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்கும்போதே ஒரு கனவு உலகத்தை போகும் பாருங்க. அதுதான் சார் சினிமாவோட ஈர்ப்பு. அந்த சுகம் கிடைக்காது. என்ன எதிர்பார்ப்போம் உங்களுக்கு? பூரிப்பு. அப்போ வசனத்தையும் டைலாக் வெளியேறதுக்கு ஒட்டுக்கட்டு அடுத்து டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறது. உள்ளே போன அப்போலாம் செய்யும் அந்த நல்வரம் போடுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேட். அந்த நல்வரம் ஸ்ட்ரேட் போட்டதுக்கு கிளாஸ் அடிப்போம். சென்சார்ஷிப்புக்காக கிளாஸ் அடிச்சுப்போமா? இப்போலாம் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அது காலை காட்டினா கையை காட்டினா பில்டப் தான் நம்ம கிளாஸ் அடிப்போம். அப்போலாம் சென்சார் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கிளாஸ் அடிப்போம். எப்போ எந்த படத்துக்கு? வசந்தமான படத்துக்கு. ஏன்னா அந்த படத்தினோட ஈர்ப்புக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிளாஸ். அப்படி பார்த்த படம். இப்போ இதில் வந்து இந்த வசந்த மாளிகை, இந்த மாளிகைக்கு நிறைய பில்லர். சொன்ன மாதிரி கண்ணாசனோட பாடல் அது ஒரு பில்லர், கேவி மகாதனோட இசை அது ஒரு பில்லர், கேமராமேன் சார் அங்கெல்லாம் படம் பார்க்கும்போதுலாம் பெயிண்டிங் மாதிரி இருக்கு சார், பெயிண்டிங் மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ் இப்போ பார்த்து ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அப்படியே பெயிண்டிங் மாதிரி இருக்கு. வானிஸ்ட் க்ளோஸ்அப் வச்சா அதோட டக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல. இப்போலாம் எங்கே ரசிக்க வராங்க?
ஒரு ஹீரோயின் ஒரு பழைய பாடுதுன்னா அந்த ஹீரோயின் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த சரணத்தை பார்க்க முடியாது. டப்பு டப்பு டப்புன்னு இல்லையா ரசிக்க விடுங்கய்யா, அதுக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிறியா, நாங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து உள்ளே வரோம், யாருன்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறக்கே சார் 2வது சரணத்துல சார் நான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓ இது திரிசாவா அப்படின்ட்டு பழைய தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பாஸ் கட்டிங் இங்கே இப்போ எப்படி வச்சுருக்காமல நல்லா ரசிங்கடா. குமார் சார் பாசி அழகா அதாவது கம்மி இருந்தால் கூட உங்களுக்கு ரசிக்க விட்டுங்க. என்ன சிவாஜி அந்த ஒரு ஷாட் அப்படி திரும்பினாருன்னா அந்த அது க்ளவுஸ் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ரசிச்சுட்டே இருக்கும் அந்த கண்ணு. ஆனால் இதில் பிகினிங் இந்த பிளேட்டில் வருவார்ல அதில் தண்ணி அடிச்சுட்டு அந்த கண் அவ்வளோ சோத்துரும். உலகத்திலேயே சொல்றேன் அந்த கண்ணில் அவ்வளவு அந்த கோவப்பட மாதிரி இந்த சிவப்பா வச்சுக்கு நாள் காட்டின ஒரே ஆள் சிவாஜி கணேசன் சார். பீஸும் போடுவாங்க, கண்ணீர் வரும், எல்லாம் வரும். கண்ணுக்குள்ள மேக்கப் போட முடியுமா? கண்ணு சிவப்பு பெயிண்ட் தடணுமா? இங்கே ரோஸ் போடலாம், கண்மை போடலாம், கண்ணுக்குள்ள சிவப்பு பண்ண முடியுமா? அது யார் கொண்டு வந்து மேக்கப் பண்ண கொண்டு வந்தானா? நடிகர் சிவாஜி கணேசன். கண்ணை ப்ளஸ் கண்ணை அவ்வளோ சிவப்பா எப்படி வேற யாரும் நம்ம பார்த்தது இல்லையா? இதுல இந்த 2 மனம் வேண்டும் சாங் போகுதா அப்படி பிறகு நடிகர். அதுக்கு லாஸ்ட் யாருக்கா இந்த ஒரு சாங் பார்த்து முடிச்சோன்னே அது ஒரு ரத்தம் கைக்கி அப்படியே உட்காந்தவொடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்லை, படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு படமே ஃபுல்லாக பார்த்த மாதிரி ஒரு சாங்ல. அதுதான் கவிஞர் ஒரு பில்லர், மியூசிக் ஒரு பில்லர், கேமராமேன் ஒரு பில்லர், வசனம் வாழங்குரு. நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனால் இது மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான், ஒரே ஒரு டைலாக் தான், ஒரு வரி தான். ஏன் இப்படி செஞ்ச? அதை தூக்கிட்டா கதை இல்லை. 2 இதயங்கிறது அப்புறம் அந்த 2 உதயமானதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செஞ்ச? அப்போ அந்த லவ்வர் அவரோட கௌரவ பிரச்சனை போச்சு. என்ன யாரும் சந்தேகப்படலாம், உங்க அம்மா சந்தேகப்படலாம், யாரும் சந்தேகப்படலாம், உலகம் சந்தேகப்படலாம். ஆனால் நான் விரும்புகிற ஒருத்தன் ஆனால் திட்டுப்படம் வந்துருக்காங்க. கதாநாயகி மேலே திட்டுப்படம் சுட்டிடுவாங்க. இவதான் எடுத்தான்னு ஒரு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே. அப்போ எல்லாம் நம்பிடுவாங்க. சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? அவருக்கு தெரிஞ்சிருக்கல, அவர் பண்ணியிருக்க மாட்டான்னு வாதாடிந்தா கதை இல்லை. அவரும் ஏன் இப்படி செஞ்சார்? அதனால கடைசி ரத்த கட்டு ஆகிப்போச்சு சார். அந்த வார்த்தை ஏன்னா உசு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கா, அவளும் நீ குடிகாரன், ஒரு கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க, கூத்து அடிக்கிறீங்க, உன்னையும் பாடி அவள் நம்பி அவள் மனசை பறி கொடுத்துட்டா. அவள்கிட்ட போய் நீ ஏன் செஞ்சேன்னா ரத்தம் கைக்கு 2 சூழ்நிலை ஆகி போச்சு. அதனால அதான் கதை. அப்போ நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய பிளேயர் இருக்கும். இப்போ கேச கோவலசன் படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் இருக்கும். இது எதுவுமே இல்லை. அந்த ஒரு வார்த்தை கதை நகர்த்துது. அவங்களுக்குள்ள ஈகோ, ஒரு தவிப்பு, அவன் அந்த பொண்ணு கதாநாயகியோட இந்த வைராக்கியம் இப்படி கேட்டானே. இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத, யாருன்னே தெரியாது, அவன் கேட்டு தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமாஸ்ல. ஏன்? தன்னைத்தானே வருத்திக்குது. நம்ம நம்பின ஒருத்தன், நம்ம லவ் பண்ண ஒருத்தன் இப்படி கேட்டானே. இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்டு தெரிஞ்சா அவன் நம்ம நான் சொல்ல பரவாயில்ல போகுது. அதான் காதல், அதான் காதல். அங்கே பலியாட போகிற ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வாடுற ரெடி ஆகலை. நீ வசதியாக இருந்தானா எது இருந்தானா என்ன தானே. பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை, பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய சக்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரவிந்த் சார் அடுத்த லவ் பண்ணுறது நான் தெரிஞ்சுங்க. ஈஸி இல்லை. பார்த்தோம் லீடு வசனங்களை பார்த்துட்டு இந்த சாங்கில் கேட்டு சார். அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்லை, சின்ன பையன் தானே. இந்த சாங்லாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிட்டு
சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம லவ் பண்ணணும், நம்மளை அந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம இந்த பாட பாடணும். யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை. அப்போ இந்த பாட்டை பாடுறதுக்காக லவ் பண்ணி தோக்கணும் சார். அதான் சார் வசந்த மாளிகை. இப்போலாம் சாலு வந்து சந்தோஷப்படுறாங்க, வரவங்களாம் சாலு போட்டு சந்தோஷப்படுத்துறாங்க. அப்போலாம் சால்வு சோகத்தின் அடையாளம். அப்படி தோலை போட்டு பார்த்தாலே சோகம், வந்துட்டான் வாழ்க்கையில், தோத்து முடிஞ்சு வச்சு கதை. அப்போ சால்வு போட்டாலே தேவதாஸ். இப்போ நல்லா மாற்றிட்டாங்க சார். இப்போலாம் இது பார்த்து வச்சாங்களேன், திரும்பி சால்வு போட்டு யோசிப்போம். அதனால் விஜயமுடி சார் நல்ல வேலை நீங்கள் சால்வு நீங்கள் எங்களுக்கு போடலை, அவர் தெரிஞ்சு போச்சு. இதை போட்டால் நம்மளும் எல்லாரும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. மனது பசங்க இருந்து அவருக்கு அங்கே போயிடும், ஊருக்கு ஞாபகம் போயிடும். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட மனம் இருக்கு. மனது மாதிரி சாதாரண இல்லை அவரு. ஆனால் உங்களுக்கு பெரிய பார்க்கிங் சார். சிவாஜி கணேசனை வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டீங்க. நீங்கள் டேரக்டர் ஆனதுல மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அது சம்பாதிச்சுங்கிற அடுத்த விஷயம், ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குல்ல. அதனால் இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்னைக்கும், இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்தாலும் சரி, என்னைக்கும் எவருக்கும் படம் பாங்கல சிவாஜி சார் படத்தில் இந்த வசந்த மாளிகைங்கிறது எவருக்கு. இதில் நான் சொன்னல எல்லா பிள்ளர்ன்ட்டு அத்தனை தூண் இருந்தாங்க. டைரக்டர் தூணு, கியானம் தூணு, கவிஞர் தூணு, பாடல்கள் எல்லாமே தூணு. இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணாக இருந்தாலும் இந்த வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பு. அதுதான் அஸ்திவாரம். அது தாங்கின பிள்ளர்கள் டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். ஆனால் அந்த சிவாஜி நடிப்பு தான் இன்றைக்கும் நம்மளை வந்து ஈர்த்து உட்கார வச்சிருக்கு. நம்ம கோவை தம்பித்துறை அவர்கள் சொன்னார், சின்ன வயசில் சினிமாவை பற்றி பேசுனதே பாவம்பாங்க. நான் இன்னைக்கு 80 வயசு வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் அன்னைக்கு பேசுறது பாவம். இது கட்டு சார், இதுவும் கட்டு. பிகினிங் சொன்னல உதயகுமாருக்கு, அதுவும் கட்டு, இதுவும் கட்டு. ஆமாம். அதனால் அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும், லவ் கதை கேட்டாலும் டக்குனு பழைய ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசந்த மாளிகை ஞாபகத்துக்கு வரும். அதான் எவருக்கு என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காதல் நினைக்க திருப்தி அதே மாட்டிக்கணும். எப்போ பழைய காதல் நினைச்சாலும் எப்படி சுகமாக இருக்கோ, அது சரி பரவாயில்ல மாட்டியாச்சு அப்படின்னா அதே மாதிரி வசந்த மாளிகை எப்போ நினைச்சாலும் சுகம் 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 சுகம். நன்றி, வணக்கம். இந்தியன் நியூஸ் ரிவ்யூ வரும், அதை போட்டாலும் கை தட்ட ஆரம்பிச்சு. சென்சார் செட்டுக்கு கை தட்டுனது வசந்த மாளிகை சொன்னேன். இவர் சைக்கிள் போட சொல்லியிருக்காரு. அடுத்ததா நானும் வந்து சிவாஜி சார் படம் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன் சார். படிக்காதவங்க ஒரு படம், சில்வர் ஜூப்ளி படம். ஸோ அதனால் அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ வந்து வசந்த மாளிகை படத்தோட ட்ரெய்லரை நம்ம குகடா சார், சௌந்தர பாண்டியன் அவர்கள், மனோஜ்குமார், அரவிந்தராஜ்,